உங்கள் வாழ்க்கையில் உண்மைக்கு அர்த்தமே தெரியாத ஒருத்தங்க கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையாகவும் இல்லை, உங்களோட உண்மையான அன்பை புரிஞ்சிக்கவே இல்லை. அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்கள் எதுக்காக உண்மையாக இருக்கணும்? உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எதுக்காக அவங்கக்கிட்ட உண்மையாக ஷேர் பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக லைஃப்பில் நிறையா விட்டு கொடுத்து போயிருப்போம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு உண்மையாக இல்லாதவங்க கிட்ட நம்ம இருக்கணும்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல அவங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட உண்மையாக இல்லாமல் உங்களை காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஒரு சில டைம்லலாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன நடந்துருமோ அப்படின்ற பயம் நம்மளுக்குள்ளே இருக்கும். இன்னும் ஒரு சில டயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற கவலையுமே நம்மளுக்குள்ளே இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்லாம் ஒரு சில பேரை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இறங்குனாலும் அங்கே நீங்கள் இழக்க போகிறது உங்களோட நிம்மதியை தான் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்களை நம்மளே நம்மளோட லைஃப்பில் விட்டுட்டா கூட காலம் கண்டிப்பாக அதை சரி செய்யும் அப்படின்றத நம்புங்க. என்னை விட்டு இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரியே எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. யார் நம்ம லைஃப்பில் இருந்தாலும் போனாலும் நம்ம கூட அப்படின்னு நிற்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சில உறவுகள் இருப்பாங்க. அப்படியாப்பட்ட உறவுகளை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் உண்மையாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட உறவுகள் தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த உறவு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இருந்துட்டாலே பார்த்திங்கன்னா அங்கே அழுகைக்கும் வேலை இருக்காது, ஆறுதலுக்கும் வேலை இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இருக்கிற நாட்களை விட்டுட்டு தொலைஞ்சு போன நாட்களை ஒரு சில பேர் தேடிட்டுருப்போம். அந்த மாதிரி நீங்கள் இருந்தாலுமே அந்த இடத்துல உங்களோட வாழ்நாட்கள் வீணாகிட்டு இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம அதிகப்படியான காயங்களை அனுபவிக்கும் போது தான் ஒரு சில உறவுகள் நம்மக்கிட்ட பழகுனதுக்கு அவங்க பழகாமலே போயிருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் வரும். ஸோ அப்படியாப்பட்ட உறவுகள் பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகளாக மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஒருத்தங்க உங்களுக்கு அதிக அளவில் சந்தோஷத்தை தராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதே மாதிரி ஒரு வேதனையும் தந்துட்டு போவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட மனசு அதிகமாக காயப்பட்டதுக்கு அப்புறம்தான் எந்த ஒரு சூழ்நிலையும் யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது, நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கே வரும். இதை உண்மையாகவே பல பேர் அவங்க லைஃப்பில் உணர்ந்திருப்பீங்க. உண்மையாகவே இந்த ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் ஒரு சில உறவுகள்லாம் நம்மக்கிட்ட அளவுக்கு அதிகமாக ரொம்ப உருகி உருகி பேசியிருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சில பேர் தான் இன்றைக்கெலாம் நம்மளே தேடி போய் கெஞ்சினா கூட நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லை, இப்போதைக்கு நான் பிஸியாக இருக்கேன், டைம் இருந்தால் நான் கால் பண்ணுறேன், இல்லைனா அதிகமாக எனக்கு கால் பண்ணாத, என்னை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு சில பேர்லாம் அந்த மாதிரி கூட சொல்ல மாட்டாங்க. என்ன தான் நம்ம பேச ட்ரை பண்ணால் கூட நம்மளை முடிஞ்ச வரைக்கும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ, நம்ம அவங்களுக்கு கால் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படியும் ஒரு சில கேட்டகரி இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட எப்போவுமே பொய் மட்டுமே சொல்லிகிட்ருப்பாங்க உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக. பட் அவங்களுக்கு கொஞ்சம் கூட உண்மை அவங்க மனசில் இருக்கவே இருக்காது. பட் நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக மட்டும்தான் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உண்மையாக இருந்தவங்க நம்மளுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது அந்த வலியும் கூட ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கும். இன்னும் ஒரு சில பேர் நம்ம அதை கேட்டு அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டால் கூட சரி போனால் போகுது, இனி நான் உனக்காக வேணால் பேசுகிறேன், பட் நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்காத அப்படின்னு சொல்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே பெரிய வலியை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உண்மையாக இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் அவங்கக்கிட்ட உண்மையாக இருந்திருக்கீங்க அப்படின்றத இந்த தருணத்துலையாவது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க தானே அப்படின்னு. ஆனால் எப்போ உங்களுக்கு அவங்க உண்மையாக இல்லைன்னு தெரிய வருதோ அந்த செகண்டே நீங்கள் அவங்கள விட்டு விலகிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லை என்னால் விலக முடியல அப்படின்னா நீங்கள் தான் காலம் ஃபுல்லாக கஷ்டத்தை